அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாசுடைய மகன் திருமணம் அந்த எடப்பாடியார் வந்து நடத்தி வச்சார். அந்த திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே துமண்டு போயிருந்த தொண்டர்கள்லாம் இன்னைக்கு எழுந்து நிற்கிறாங்க. செங்கோட்டையன் இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து பொதுக்கூட்டம் நடக்காது. பொதுக்கூட்டம் நடந்தால் செங்கோட்டையன் மட்டும்தான் பேசுவார். செங்கோட்டையன் யாரையும் பேச்சாளரை பேச விட மாட்டார். மற்ற தலைவர்களை அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேச விட மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரமாக அவரை வந்து தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணியிருந்தார். நீங்கள் சொல்கிறீங்க செங்கோட்டையனால் ஒரு சின்ன அவருக்குன்னு ஒரு சிலர் அவர் வளர்த்து விட்டதான் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க கூட பாதி பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. அவங்க காலப்போக்கில் வந்துடுவாங்க. இவர் வந்து திமுகவினுடைய பி டீம். அவர் நீங்கள் வேணா பாருங்கள், அடுத்த தேர்தலில் திமுக ஆதரவோடு நிற்கிறாரா இல்லையான்ட்டு. அதனால் அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை. அவர் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்திருந்தால் அவர் மாவட்டத்தில் 3 தொகுதியில் அந்தியூர் ஒரு தொகுதி. அந்தியூர் தொகுதி அதிமுகவினுடைய கோட்டை. தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சு வந்தது. அதிமுக வந்து அபரிமிதமான செல்வாக்குள்ள அந்த பகுதியில் இன்னைக்கு இவர் மாவட்ட செயலாளர் வந்து ஏன் போட்ட வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க? அதுக்கு இவர் பொறுப்பு இல்லையா?